எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பெட்ரோ டாலர் முடிவுக்கு வருகிறது. பாருங்களேன், இந்த உலகப்போர் 2 நடக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது. கொஞ்ச நாடுகள் இங்க சேர்ந்துக்கிறாங்க. எப்பவுமே அப்படிதான். அப்போ இந்த பேர்ல் ஹார்பர்ல ஜப்பான்காரங்க வந்து ஒரு கப்பல் மேல இது போடுறாங்க, பாம்பு போடுறாங்க. அதில் நிறைய மக்கள் இறக்குறாங்க. உடனே அமெரிக்கா கோவத்தில் போய் ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணுகுண்டு போடுறாங்க. அப்படிதான் உலக போர் நீக்குது. அந்த டைமில் அமெரிக்கா வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஸ்ட்ரெயிட்டாக பங்கெடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஆயுதங்களை மட்டும் தயாரித்து பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பேர்ல் ஹார்பரில் இவங்க வந்து குண்டு போட்டது அதுவும் தப்பி தான் போட்டாங்க, தவறுதலாக தான் போட்டாங்க. இவங்க கப்பல் நினைக்கல ஜப்பான்காரங்க, ஆனால் தெரியாமல் போட்டாங்க. இதுக்கு பழிக்கு பழின்ற பேரில் ஹிரோஷிமா நாகசாகி இது நடந்த கதை. உலகமே வந்து ஒரு மாதிரி எல்லா நாடுகளும் யூகே சரி, யூரோப் சரி, ரஷ்யா சரி, எல்லாமே பொருளாதாரத்தில் போர் போட்டு டயர்டாக இருக்கிற டைமில் இவனுக்கு மட்டும் ஆயுதங்கள் விற்று விற்று காசு நிறைய வந்துச்சு. உலகம் ஃபுல்லாக ஒரு நாடுமே ஒரு கரன்சி மெயின்டைன் பண்ணாங்க. அப்போ வந்து எந்த ஒரு பெரிய ரூல் ஆர்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாடு ரொம்ப வீழ்ச்சி அடிக்குதுன்னா நோட் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன கணக்கு இருக்கு? அப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ கோல்டு இருந்தால் இவ்வளோ நோட்டு நீ அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் டாலருக்கு இத்தனை கோல்டு நாங்கள் தருவோம், கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பேப்பரை நம்ப முடியாது. டாலர்ன்ற பேப்பர் நம்ப, கோல்டை நம்பலாம் இல்லையா? கோல்டு மெட்டல் தானே, உலகம் ஃபுல்லாக கோல்டுக்கு மரியாதை இருக்குது. அப்படி தான் அமெரிக்கா வந்து இப்படி சொன்னதுனால எல்லாரும் டாலரில் முக்கியமாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. உலகம் ஃபுல்லாக இது கேட்க ஆரம்பிக்கும் போது டாலர் வாங்கி கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா கேட்டால் கோல்டு தரணும்ல. இப்போ எவ்வளோதான் வாங்கி வைக்கிறது? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, டாலர் புழக்கம் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இருப்பு இல்லை, கோல்டு இல்லை. அப்போது அமெரிக்காவோட ஜனாதிபதி, அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே டாலர் வந்து கோல்டுக்கு இதாக கொடுக்க மாட்டோம், டாலருக்கு டாலர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ என்ன ஆகும்? பொதுமக்களுக்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கை குறைஞ்சிடும் இல்லையா? அப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாங்க. அப்போ தான் மிடில் ஈஸ்டில் வந்து எண்ணெய் கிடைக்குது, அதாவது பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது. அப்போ அமெரிக்கா என்ன சொல்றான், நான் உங்களுக்கு டெக்னாலஜி தரேன், பெட்ரோல் எடுத்து தரேன், உங்களுக்கு கோடி கணக்கில் $1 பில்லியன் பணம் வரும், ஓகேவா? இது வந்து ஒரே கண்டிஷன், நீங்க டாலர்ல தான் இது எல்லா ஊருக்கும் வைக்கணும். உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு பேஸ் போட்டு உங்களுக்கு யாராவது எதிர்ப்பா தெரிவிச்சாங்கன்னா உங்களுக்கு காப்பாற்றுறது எங்க கடமை. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் டாலர் நோட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அரபு நாடுகள் எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா டெக்னாலஜி அவங்க கொடுத்துட போகிறாங்க, பெட்ரோல் வரப்போகுது, காசு வரப்போகுது, அதில் ஒரு ஷேர் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாமே டாலரில் தான் ட்ரேட் பண்ணோம், அவ்வளோதானே, ஒரு பேஸ் வச்சுக்க போகிறோம், எல்லாம் நல்லா இருந்தது. இதில் வேற ஒரு பியூட்டி என்னென்னா, அமெரிக்கா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக என்ன சொன்னாங்கன்னா, இதில் வரும்ல லாபம், கொள்ள லாபம் வரும். அந்த லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எங்கள் அமெரிக்கன் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் போடணும், அப்படி அதுக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் எல்லாம் கிடைக்கும், அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி அதிகம் வாங்கிட்டாங்க. ஸோ இதுவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிஸ்னஸ் வருது, இவங்களுக்கு பெருசாக சம்பாதிக்கிற பைசா கொண்டு போய் எங்கே போடுறாங்க? அமெரிக்காவில் தான் போடுறாங்க. இப்படி இருக்குதான் பெட்ரோ டாலர். பெட்ரோல் விற்றா வரக்கூடிய, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் விற்று வரக்கூடிய பைசா தான் டாலரில் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நம்ம இன்னைக்கு தலைப்பு என்ன, பெட்ரோ டாலர் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ போர் நடக்குது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்குது. இஸ்ரேலை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. இந்த போர்ல என்னன்னா, நேராக அமெரிக்காவும் சண்டை போடுது. இன்னைக்கு நிலவரம் வந்து ஒரு மாசம் கடந்து போயிட்டு இருக்கு இந்த போர். டெய்லி போர் நடத்தினா அமெரிக்காக்கு என்ன செலவு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஆரம்ப நாளில் ஒரு நாளுக்கு $1 பில்லியன், $1 பில்லியன்றது 1000 மில்லியன் ஒரு நாளுக்கு. இப்போ 30 நாளுக்கு வந்துச்சு இல்லையா, பக்கத்தில் வர 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 என்ன ஆச்சுன்னா, அது ஒரு நாளுக்கு 1.5 பில்லியன், ஒரு நாளுக்கு 2 பில்லியன்ற கணக்கில் போயிட்டு இருக்கு. இப்போ 30 நாளுக்கு 1 பில்லியன் வச்சாவே 30 பில்லியன் அவுட்டு. இது ஒரு வருஷம் ஓடிச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க போய் நிற்கும் அமெரிக்காவுக்கு? டெய்லி பைசா பம்ப் பண்ற அளவுக்கு இந்த போர் வர்த்தா அப்படின்னு யோசிக்கணும். கரெக்டா நிறுத்தணும்னா ஈரான் வைக்கிற கேரண்டி என்ன? எங்கெல்லாம் நீங்க பேஸ் வச்சிருக்கீங்க அதெல்லாம் வச்சுட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த சவுதி அரேபியாவில் அவங்களுக்கு பேஸ் இருக்குது, கத்தரில் பேஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேஸ், இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா
அப்புறம் வருமானத்துக்கு என்னமா இருக்கும்? ரெண்டாவது, இந்த போரில் ஈரான் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு. அது எவ்வளோ நஷ்டம் ஈடுவதுன்னா அதெல்லாம் காசு கொடுத்துட்டு போங்க, $200 பில்லியன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தரப்போறாங்கன்றது கிடையாது. இது கொடுத்தாதான் நான் போர் நிறுத்துவேன்னு ஈரான் சொல்றாங்க. இப்போ ஈரான் கேட்கறதெல்லாம் அமெரிக்கா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஓகேவா? அப்போ போர் நிற்காதுன்றதுக்கு இதுதான் காரணம். அமெரிக்கா வந்து ஒரு 15 ப்ரோக்ராம் கொடுக்குறான். அதாவது நீங்கள் அணுகுண்டு வச்சக்கூடாது, மிசைல் வச்சக்கூடாது, அது வச்சக்கூடாது, இது வச்சக்கூடாது, 1008 ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? இது இப்படி தான் இருக்கும். அப்போ இவங்க வெளியே நிறுத்தணும்னா, போரை நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேற ஒன்று பண்ணலாம். அமெரிக்கா என்ன பண்ணலான்னா, நாங்கள் வந்தோம்ப்பா, அடித்தோம்ப்பா, அந்த கம்பெனியை கொண்டுட்டோம்ப்பா, எங்கள் வேலை முடிஞ்சுதுப்பா, அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா ஆயுத கிடங்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிச்சு நொறுக்கிட்டோம், நாங்கள் சக்ஸஸ்ஸு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு கிளம்பி போயிடலாம். ஆனால் யார் மாட்டிப்பா? தொக்கா இஸ்ரேல் மாட்டிப்பான், தனியாக நின்று மாட்டிப்பான். இப்போ இஸ்ரேலுக்கு என்ன ஆகும்? ஈரான் வந்து ஏற்கனவே துவம்சம் பண்ணி, இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய டிமோனோன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இஸ்ரேலோட அணு ஆயுத கிடங்கு இருக்குது. அதில் ஈரான் ஆயுதம் இது போட்டுட்டு அங்கேருந்து கசிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இஸ்ரேலை விட்டுட்டு அமெரிக்கா போகுதுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அமெரிக்காவில் இருக்க பெரிய பணக்கார ஒரு குரூப் இருக்குல்ல, அது நிறைய பேர் வந்து இஸ்ரேல்காரங்க தான். அவங்க தான் அங்கே ஆட்டி படைக்கிறாங்க. அப்போ அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது இவர் பொம்மை மாதிரி ஆட வேண்டியதான். ட்ரம்ப் வந்து திருப்பி சண்டை போட்டு தான் அவனு, வேறு வழியே இல்லை. ஸோ இவர் எஸ்கேப்பும் ஆக முடியாது. சரியா? அதனால தினசரி சண்டை போடணும்னா $1 பில்லியன்லேருந்து $2 பில்லியன் டெய்லி செலவு. அது இவரால் தாக்கப்படுத்த முடியாது. சரி, நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா ஈரானோட டிமாண்ட் எதையுமே இவங்க காப்பாற்ற முடியாது. விட்டுட்டு போனோம், எல்லா இதை விட்டுட்டு போனோம். அப்புறம் வந்து இவங்களுக்கு $200 பில்லியன் கொடுக்கணும், அந்த நஷ்டஈடாக கொடுக்கணும். அதெல்லாம் என்றைக்குமே ட்ரம்ப்னு இல்லை, எந்த அமெரிக்க அதிபர் வந்தாலும் நம்ம கிட்ட இருந்து என்ன, எந்தெந்த நாடு கிட்ட இருந்து என்னென்னலாம் அழின்னு போகலான்னு தான் நினைப்பாங்களே தவிர திருப்பி தரதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சரி, இது ரெண்டும் நடக்காது. மூணாவது, அவங்க நாடு ஆக்கிரமிக்கிறது. அப்படியே புஷ்டா அவங்களுக்கு கார்குன்னு ஒரு ஐலண்ட் இருக்கு, தீவு இருக்கு. யாருக்கு? ஈரானுக்கு. அங்கிருந்து தான் 90% ஆஃப் தி பெட்ரோல் ஏற்றுமதி நடக்குது ஈரானுக்காக. அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது விஷயத்தில் நம்ம வேற ஒரு கதை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து வியட்நாம சண்டை போட்டாங்க. இப்போ வியட்நாம பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா, ஒரு மெரைன் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3000 பேர் அமிச்சாங்க ஆரம்பத்தில். அது வருஷக்கணக்காக போர் நடந்து கடைசி கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் போயிருக்காங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறங்கியிருக்காங்க. அடி மேல அடி, தோல்வியோட தான் திரும்பி வீட்டுக்கு போனாங்க. இங்கே எப்படின்னா, இப்போ பாருங்களேன், இவங்ககிட்ட வந்து யாருக்கிட்ட, அமெரிக்கா கிட்ட வந்து இந்த ஆழமாக போய் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஓகே, அது வந்து 10 மாடி கட்டிடம் இருக்குல்ல, அது அடிக்க ஆழமாக போனதுக்கப்புறம் வெடிக்கும். அப்போ அவங்க கிடங்குகள்லாம் இருந்தால் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மலை ஈரானில், அது வந்து ஒரு 20 மாடி கட்டிட ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 20 மாடி கீழே போய் அணுகுண்டெல்லாம் வச்சுக்கிறான்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இவன் போடுற எந்த ஒரு மிசைலும் 10 பில்டிங் சைடு தான் எடுக்கும். அது எதையும் 10 அடி கீழே, 10 பில்டிங் கீழே தான் அது இருக்கு. அப்போ என்ன, ஒன்றுமே ஆகாது. நேரடியாக போய் பிடிச்சலான்னு பார்த்தா அவங்க நடக்காது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவில் முகல் ஆட்சி நடக்கும்போது, அவுரங்கசீப் ஆட்சியெல்லாம் நடக்கும்போது, அப்போ அவங்க கண்ணில் விரல் விட்டு ஆடினது யார் தெரியுமா? சத்ரபதி சிவாஜி. அவர் எப்படி போர் தந்திரம் பண்ணார்னா, அது பேர் கொரில்லா ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் இருப்பாங்க இவங்கெல்லாம். யார்? சிவாஜியோட போர் வீரர்கள் அங்கே தான் இருப்பாங்க. இந்த இவங்க இருக்காங்கல்ல, அவுரங்கசீப் ஆட்கள், அவங்க வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட அம்பும் வில்லு இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன துப்பாக்கி அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட துப்பாக்கி இருக்கலன்னு சொல்லிட்டு ஏறுவாங்க, மலை ஏறுவாங்க. இவங்களும் ஓடுற மாதிரி ஓடுவாங்க. சரி, வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அந்த மலை தானே, அவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஓடில, நாங்கள் போய் ஒழிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சிட்டு இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேசுவாங்க, 2000 பேர் வந்தாங்கன்னு, 2000 பேர் மலை ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்களாம் எப்படியோ வேற வழியில் கீழே இருந்து வந்துடுவாங்க. கீழே வந்து சரண்டர் பண்ணுவாங்க. மேலே இருக்குல்ல டாப்பில், அங்கேயும் இவங்களோட போர் வீரர்கள் இருப்பாங்க. யார்? சத்ரபதி சிவாஜி. அப்போ நடுவில் தொக்கா மாட்டிக்கிட்டது யார்? இந்த 1000 பேர் அவுரங்கசீப். மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. குருவி சொல்கிறவங்க ஒவ்வொருத்தரையாக பார்த்து சுட்டாங்க, அப்படி கொண்டுட்டாங்க. ஸோ இங்கே யார் எக்ஸ்பர்ட்டு இந்த மலையிலெல்லாம் சண்டை போடுறது? நம்ம சத்ரபதி சிவாஜி டீம் தான். அவங்க அதனால ஜெயிச்சாங்க. அப்படி தான் முகல்ஸ் அடித்து வரட்டினாங்க சத்ரபதி சிவாஜி டீம் எல்லாம். இதே மாதிரி இப்போ ஈரான் வந்து ஃபுல்லாக மலை சார்ந்த இடங்கள் ஜாஸ்தி.
அந்த இடத்துல இவங்க போய் சண்டை போடணும்னா இவங்களுக்கு முன்னாடி அந்த அனுபவம்லாம் இருக்கணும்ல அமெரிக்கன்காரங்களுக்கெல்லாம். ஃப்ளாட்டான ஈராக் வந்து ஃப்ளாட்டான இடங்க, அதனால துவம்சம் பண்ணாங்க இப்போ அமெரிக்காக்காரங்கெல்லாம். இது வந்து வேற மாதிரி இடம், டெரைனே வேற. பயிற்சியுமே இல்லாத இடத்துல போயிட்டு இருந்தாங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பேராஷூட்ல வந்து இறங்குவாங்க ஒரு இடத்துல, சண்டை போடுவாங்கன்றாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது, சி பார்டரு ஈரானுக்கு. அப்போ இவங்க எங்கோ ஒரு இடத்துல வந்து இறங்கணும், பாக்கி இருக்கிற இடத்துல வந்து மக்கள் மொபிலைஸ் பண்ண. இப்போ ஆக்சுவலாக ஈரான் என்ன பண்ணணும், ஒரு 10 லட்சம் பேர் உள்ள போர் டீம் தயாரிக்கிறாங்க, வீரர்களை தயாரிக்கிறாங்க. வரப்போது 3000 பேர், இவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ இந்த 3000 பேர் கதை என்ன ஆகும்? இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு அமெரிக்கா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 3 இடத்துல இறங்குற மாதிரி. அப்படியே இங்கே ஒரு 3000, அங்கே ஒரு 3000, அங்கே ஒரு 3000, 9000 பேர் வச்சுக்கோங்களேன். இந்த 9000 பேர் 10 லட்சம் பேருக்கு முன்னாடி என்ன ஆகும்? இதில் வேற ஒரு விஷயம் பாருங்களேன். அமெரிக்காவில் இருக்க ஒரு சோல்ஜரும் அது அவனுக்கு வந்து தொழில், அதாவது வேலைக்காக ஜாயின் பண்ணியிருக்கான், வேலை பண்ணுவான், சம்பளம் வாங்குவான், குடும்பத்தில் மனைவி குழந்தையை பார்த்துப்பான். இது வந்து அமெரிக்கன் போர். உலகத்தில் பொதுவாக பல போர் வீரர்களோட கதை அப்படி தான். ஆனால் இங்கே ஈரானில் எப்படின்னா, அந்த மக்கள் வந்து இறக்கிறதுக்கே தயாராக இருக்கான், சாவதுக்கு தயாராக இருக்கான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போரில் அவங்க செத்தா அவங்களுக்கு சொர்க்கம்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த கார்கு தீவு வந்து அமெரிக்கா வந்து பாம்பு போட்டு பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்களே, இன்னைக்கு நிலவரத்தில் வந்து நிறைய பேர் ஈரானில் இருக்க மக்கள் வந்து நாங்கள் வந்து கார்கு தீவுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. பாம்பு போட்டு செத்தா சாகிறோம், அது நிறைய மக்கள் இருந்தால் பாம்பு போட்டு செத்தா அது கெட்ட பேர் வந்துடும்ல. ரெண்டாவது, இன்னைக்கு நிலவரத்தில் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா ஃபுல்லாக, அமெரிக்கா சரி, பிரான்ஸ் சரி, இட்டாலி சரி, இவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நோ கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா, நான் அவங்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு செனட் இருக்குது, இவங்கெல்லாம் முடிவு பண்ணி தான் ஒரு தீர்மானம் போட்டு தான் எது நல்லது கெட்டதோ அந்த நாட்டில் பண்ணணும். ஆனால் ட்ரம்ப் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு செனட் அப்ரூவலோட எதுவும் பண்ணுறதில்ல. பிரசிடென்டோட பவர் சொல்லி எல்லாம் நாட்டுக்கு எமர்ஜென்சி சொல்லி இறக்கிட்டாரு. இது வந்து ஒரு ராஜா தனக்கு மனசில் பட்டதை விருப்பப்பட்ட பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதனால தான் நோ கிங்ஸ்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரான்ஸில் நடக்குது, இதே மாதிரி தான் இட்டாலியில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே 3 இடத்துலையும் பயங்கர பிரச்சனை நடக்குது. ட்ரம்ப் வீட்டு வாசலெல்லாம் பெரிய கலாட்டம் நடக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். சரியா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இருக்கிற 3 வழியும் டேஞ்சர் தான். அப்படின்னா என்ன, டெய்லி சண்டை போட்டால் அவங்களுக்கு வந்து 1 பில்லியன் 2 பில்லியன் டெய்லி ஆகிட்டு இருக்கு. இது எவ்வளோ நாளுக்கு இது மாதிரி போட்டுட்டு இருக்க முடியும்? ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்காங்க, $40 ட்ரில்லியன் அவங்களுக்கு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து விட்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால், ஈரான் கேட்குற கண்டிஷன்லாம் உங்களால் கொடுக்க முடியுமா? எல்லா பேஸும் கைட்டின்னு போயிடணும், இருக்கக்கூடாது, அங்கே ஒரு சோல்ஜரும் இருக்கக்கூடாது, போயிடுவானா? இவங்க கேட்குற $200 பில்லியன் கொடுத்துருவானா? ஸோ அது ரெண்டாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மூணாவது வந்து எஸ்கலேஷன். அப்படின்னா இந்த நாடே பிடிச்சிடணும். ஓகே, நாடே பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கார் கையிலண்டே பிடிக்கணும். அப்படின்னா இவங்க சோல்ஜர்ஸ் தான் வந்தாங்க. சோல்ஜர்ஸ் வந்தால் மொத்தமாக விட்டு ஒரு வேலை இவங்க 3000 பேர் 4000 பேர் வராங்க இல்லையா, அதில் ஒரு 1000 பேர் இறந்துட்டாவே போதும், அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சியிலே இருக்க முடியாது. இல்லை வேற ஒரு பியூட்டி பாருங்களேன், பிரச்சனை யாருக்கு? இஸ்ரேலுக்கும் ஈரானும். கரெக்டா? அமெரிக்கா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண வரான், அது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் என்ன பண்ணுறான்? கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாம், அதாவது ஈரான் சொல்றது என்னன்னா, நீ என்ன எந்த காரணத்துக்காக அடிக்கிறோம் அந்த காரணத்துக்கு நான் இங்கே அடிப்பேன், ஏன்னா நீ அங்கே பேஸ் வச்சிருக்க, அங்கேருந்து கிளம்புன்றது தான். இவன் வந்து இங்கே கெமிக்கல் பிளான்ட் அடிச்சானா அங்கே இருக்கிற எல்லா கெமிக்கல் பிளான்ட் அடிப்பான், இங்கே இருக்க நீர்நிலைகளை அடித்தா அங்கே இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட் அடிப்பான். அதே டிட் ஃபார் டேட் அப்படி பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா வந்து உங்களோட பவர் கிரிட் அடிப்பேன் அப்படின்னா கரண்டே இல்லாத மாதிரி ஆக்கிடுவான். ஓகே அடி, நான் இங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரியோட பவர் கிரிட் அடிச்சிருவேன். இஸ்ரேல் பவர் கிரிட் வரைக்கும் அடிக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த இஸ்ரேலில் இருக்கிற நீர்நிலைகள் மேலே கடைசி நீர்நிலை மேலேயும் அடிச்சிட்டான். அப்படின்னா இஸ்ரேலுக்கும் டீசாலினேஷன் பிளான்ட் நம்பி தான் இருக்கான் தண்ணிக்கு, அவனும் தண்ணிக்கு பாடுபடுவான். புரியுதுங்களா? இங்கே வேற ஒரு விஷயம் பாருங்களேன், இதை மாதிரி உலகம் ஃபுல்லாக நாடுகளுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆர்மியை வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்கிற அமெரிக்கா, சவுத் கொரியாவில் இருந்த அந்த தற்காப்பு சாதனங்கள் எல்லாம் அதை தூக்கின்னு போயிட்டு இஸ்ரேலை காப்பாற்றுறேன் எடுத்துன்னு போயிட்டான். இப்போ சவுத் கொரியா கேட்குறான், எனக்காக நான் காசு கொடுத்து வாங்கினேன் தானே. ஆமாப்பா, இங்கே தான்ப்பா பிரச்சனை இருக்குது. சவுத் கொரியா பக்கத்து நாடு நார்த் கொரியா இப்போ அடிக்கடி அணு ஆயுதங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு நல்லா தெரியுது இங்கே இது தடுப்பு சாதனை, இப்போ நேரம் நினச்ச டக்கான உள்ள போட்டுடலாம் சவுத் கொரியா மேலே. அப்போது சவுத் கொரியாவும் இது பார்த்துன்னு இருக்காங்க, இவனும் ஜப்பானும் பார்த்துன்னு இருக்கான். அப்போ இவங்களுக்கெல்லாம் நேரம் காலம் பிரச்சனைன்னு வரும்போது வரமாட்டான்.
யாரு அமெரிக்கா பிரச்சனை வரமாட்டான். ரெண்டாவது, இந்த போரில் எல்லா போர்லையும் அமெரிக்கா தோக்க தான் சேர்ந்துருக்கு கடைசியாக பார்த்தா. அவங்க மீடியாவில் மட்டும் பயங்கர பந்தா பண்ணிக்கிறேன். ஈரான் கூட தோத்துட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேஸ் வச்சு இந்த நாடுகள்லாம் என்ன நினைப்பாங்க? ஈரானை கூட சமாளிக்க முடியல, இவங்க ரஷ்யா கூட சண்டை போடல, ஈரான் கூட சண்டை போட முடியல. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக சாங்ஷன் அடிப்பட்ட நாடு. அதை கூட உங்களால் சமாளிக்க முடியும். இத்தனைக்கும் இஸ்ரேல் மாதிரி ஒரு பெரிய நாடை வச்சு சண்டை போடணுங்க. அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோதான் உன்னோட இதெல்லாம். அதே மாதிரி அந்த டாமா ஹாக்னு ஒரு மிசைல் இருக்கு, ப்ரெசிஷன் அட்டாக் பண்ணுறது. அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு 500 தான் சமாளிக்க உற்பத்தியே பண்ண முடியுது. ஒரு வருஷத்துக்கு 500 டாமஹாக் தான் பண்ண முடியுது. இந்த போரில் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 700-800 டாமஹாக் காலி. அப்படின்னா என்ன? அடுத்த 500 வேணும்னா ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வரணும். இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் காலி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஓகேவா? அப்போது போகிற போக்க பார்த்தா அமெரிக்கா கல்ஃப் நாடுகளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வரும், வர வைக்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. இந்த பெட்ரோலியம் டாலர் வழியாக விற்கிற அந்த கான்செப்ட் நின்றுச்சு வச்சுக்கோங்களேன். அந்தந்த நாடு அவங்கவுங்க ரூபாயில் இது பண்ண ஆரம்பித்தா அமெரிக்கா கதை அதோ கதி தான். $40 ட்ரில்லியன் கடன் ஒரு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா போதும். யாருக்கிட்டாவது வாங்கின கடன் அவனால் தர முடியலன்னு வந்துச்சு வச்சுக்கலாம், முடிஞ்சிச்சு. உலகம் ஃபுல்லாக அமெரிக்காவோட பேர் கட்டுறோம். இப்போ வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்? நோட் அடிக்கிறான் கொடுத்துனே இருக்கான். அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல. அது டாலருக்கு வந்து கோல்டு இது பண்ணி அதுவும் கிடையாது. எவ்வளோ நாளுக்கு அந்த டாலருக்கு மதிப்பு இருக்கும்? புரியுதுங்களா? இப்போ புரியுதுல்ல? பாரதம், நான் சொல்கிறது எதுவுமே ராஜயோகம். பாரதம் கடைசியில் உலகத்தில் நம்பர் 1 நாடாகிடும். ஏன்னா நம்ம யாரும் இப்போ இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகிறது இல்லை, யாரும் ஏமாத்துறது இல்லை, ஃப்ராடுத்தனம் பண்ணுறது இல்லை, எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை. $40 ட்ரில்லியன் கடனில் இருக்கிற ஒரு நாடு, பெட்ரோல் டாலர் தான் பிஸ்னஸே, டாலரில் தான் பிஸ்னஸே. ஆனால் டாலருக்கு மதிப்பே இல்லாமல் போக போகுது. இது கண்ணு முன்னாடி நடக்க போகுது. அவன் விழ போகிறான். அப்போது நம்ம முன்னாடி போகிறோம். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.